இது உங்கள் தமிழ் கிரிக். இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி எல்லோரும் கத்திரிக்காய் பொரியல், கூட்டு, குழம்பு, வறுவல் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இது வந்து புதுசாக உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் புது வீடியோவாக போடுவேன், ட்ரை பண்ணி போடுவேன், மனுஷங்களுக்கு எது போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. அதனால் கத்திரிக்காய் பழுத்த எல்லாம் கீழே போட்டுருவாங்கல்ல, பழுத்த கத்திரிக்காய்னு கீழே போட்டுருவாங்க, எல்லாம் மாட்டுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து நம்மளும் சாப்பிடலாங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் போட போகிறேன். சரிங்களா? இங்கே வாங்க, பழுத்துருச்சு. இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடைக்கல இல்லையே அப்படின்னா எல்லா கத்திரிக்காயும் போடலாம், இந்த மாதிரி செய்யலாம். சரிங்களா? பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி வந்து வேக வச்சு கடைஞ்சி அப்படி கிடையாதுங்க. கத்திரிக்காய் பச்சடி. சரிங்களா? இது பாருங்கள், இப்போ இந்த அளவில் இந்த மாதிரி படுத்துருக்கணுங்க. நான் வாங்கி உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி நான் வழுக்க வச்சுருக்கிறேன். அரைக்கலாங்க, இது அரைக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இது ஓரத்தில் வச்சுக்கலாம். புளியை சூடு பண்ணிக்கணுங்க. நம்ம ஸ்டோர் 1 வாரம் 2 வாரம் அப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே புளியை வந்து நம்ம சூடு பண்ணி நல்லா ட்ரை ஆக்கி சூடு பண்ணி தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் தாங்கும். சரிங்களா? இவ்வளோ இந்த அளவில் எடுத்துருக்குறேன். அந்த 1/2 கிலோவுக்கு இவ்வளோ புளி எடுத்துருக்குறேங்க. ட்ரை மிஷினில் போட்ட புளி இவ்வளோ எடுத்துருக்குறேன், ஊற வச்சுருக்கிறேன். இது நல்லா இப்போ இந்த ஒரு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணும். புளியில் தண்ணி சேர்த்தாதீங்க, கொஞ்சமாக ஊற்றி புளியில் ரொம்ப தண்ணி சேர்க்க மாட்டாங்க, கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் ஊற விட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆக்கிக்கலாம். சரிங்களா? இந்த அடுப்பில் வச்சாச்சு. அடுத்து ஒரு கரண்டியை வச்சு நம்ம ட்ரை ஆக்கிட்டே கிண்டி விட்டுக்கோங்க. சரிங்களா? ஒரு கடாய் வச்சாச்சுங்க. ஒரு சைடில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, வறுத்துக்கலாம். இதெல்லாம் வறுத்து கொதித்து நல்லா கட்டியாக எடுக்கணும். சரிங்களா? அதனால் இப்போ கட்டியாக ரெடி ஆகி சரி இல்லைங்க. 1/2 கிலோ கத்திரிக்காய் கிடைச்சது எனக்கு. அப்போ நீங்கள் 10 கிலோ போட்டாலும் உங்களுக்கு நீங்கள் கணக்கு கூட்டிக்கோங்க. இந்த அளவில் கடலைப்பருப்பு இந்த அளவில் கடலைப்பருப்பு, அடுத்து இந்த அளவில் உளுந்து, அடுத்து இந்த அளவில் கொத்தமல்லி, ஒன்றோட ரெடி ஆகிடும். அடுத்து கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு இந்த அளவு தான் மிளகு. 1/2 கிலோவுக்கு இந்த அளவு ஜீரகம், ஒன்றோட வந்துருச்சு, ஒன்றோட ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ வத்தல் போட்டுக்கணும். 1/2 கிலோவுக்குங்க. இந்த காரம் நிறையா வேணும், நிறையா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா கூட கொஞ்சம் போடுங்க. கருவேப்பிலை கூட கொஞ்சம் போடுங்க, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கிடுச்சுங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆறி அடுத்து இந்த அளவில் எடுத்துக்கோங்க, இந்த அளவில் வெட்டிக்கோங்க. இந்த அளவில் வெட்டிட்டு விதையை எடுத்துருங்க. அதை காலில் வந்துருங்க.
இப்போ போட்டுக்கோங்க, இந்த அளவில் வெட்டிக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்குங்க, நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. இப்போ வெட்டின உடனே மசாலா மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கட் பண்ணுங்க. விதைகளை நீக்கிருங்க மக்களே, விதைகளை நீக்கிருங்க. பார்த்தீங்களா, வெள்ளையை வெட்டி எல்லாம் ரெடியாக வச்சுருந்தா தான் நம்ம இப்போ போட்டுருங்க. கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் கருக்காமல் இருக்கும். நல்லா கூட கொஞ்சமாக போடுங்க. புளி இப்படி இருக்கணும், கட்டியாக எடுத்துருங்க. ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது, நிறையா தண்ணி இருக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கட்டியாக இருக்கிறது இப்படி கட்டியாக எடுத்துடணும். இப்படி கட்டியாக சதையாமல் நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சு அந்த நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஊற்றிக்கலாம். இருக்கட்டும், ஒரு சின்ன தாளிப்பு தாளிச்சிடலாம். சட்டி சூடாகிடுச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லாயிருக்கும், நல்லா வச்சு சாப்பிட நல்லா இருக்குங்க. இது ஊறுறதுக்கு 2 நாள் ஆகுங்க. இது ஊறுறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகும். கொஞ்சம் ஊறுறதுக்கு நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா கிச்சுன்னு மூடி வச்சிடணும். இவ்வாறு இப்படி கிச்சுன்னு 3 டப்பாவில் காற்று போகக்கூடாது. கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை நல்லா குறைக்கணும். நல்லா யூஸ் பண்ணுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நமக்கு நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மசாலாவில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இந்த மஞ்சள் பொடி ஆனால் பெருங்காயப்பொடி, வெந்தயப்பொடி, புளியோதரைக்கு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதனால தான் இதில் நான் சேர்க்கலை. சரிங்களா, அந்த பொடியை போடுறேன். உங்களுக்கு எனக்கு நான் அரைச்சது இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு அரை ஸ்பூன் வெந்தயப்பொடி சேர்த்துக்கோங்க. இது பெரிய ஸ்பூனில் எவ்வளோ எடுத்துருக்குறேன் பெருங்காயம் வெந்தய பொடி. உங்களுக்கு பெருங்காயத்தூள் எல்லார் வீட்லையும் இருக்குங்க. வெந்தய பொடி இருக்குதா, வச்சுருக்கிறீங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் இந்த நான் வறுத்தம் பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து நீங்கள் வெந்தயம் வறுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டுக்கணும். பொடியை போட்டுக்கணும். பலா பச்சடி ரெடிங்க. பாருங்க, சூப்பராக இருக்கும் மக்களே. 2-3 நாள் ஊறுனா சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். சரிங்களா, நம்ம டிஷ் எல்லாம் சூப்பராக இருக்கும் மக்களே. நான் யோசித்து அழிஞ்சு போனதெல்லாம் எடுத்து நான் கொண்டாடுறேன். எல்லோரும் செஞ்சு பயனடைங்க. சரிங்களா, பழம்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிடாதீங்க. பழம் சாப்பிடலாம், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். யாருக்கு தெரியாது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.
அடுத்து இன்னும் இதோட சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.